நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் விளைநிலங்களில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விஏஓ அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பரளி, வளையப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 700 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விளைநிலங்களில் சிப்காட் அமைக்க அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சிப்காட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் வளையப்பட்டி விஏஓ அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மின்கசிவு காரணமாக உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் கடையில் இருந்த டிவி, பொருட்கள், பணம் உள்ளிட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் போலீசார் மின்கசிவு காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுந்தர பெருமாள் கோவில் ரயில் நிலையம் அருகே ரயில் முன் பாய்ந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 தற்கொலை செய்து கொண்டனர். சுந்தர பெருமாள் கோவில் ரயில் நிலையம் அருகே செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பயணிகள் ரயில் சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் 15 வயது மதிக்கத்தக்க 2 சிறுமிகளுடன் அந்த ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். ரயில் ஓட்டுநர் கொடுத்த புகாரின் பேரில் சம்பவ இடத்தில் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரத்தில் புத்தக திருவிழாவில் விற்பனை செய்யப்பட்ட சுண்டலில் புழு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் கடந்த 2ஆம் தேதி முதல் 6வது புத்தக திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இங்கு மகளிர் சுய உதவிக் குழுவினரால் நடத்தப்படும் உணவகத்தில் விற்பனை செய்யப்பட்ட சுண்டலில் புழு இருந்துள்ளது. இதனையடுத்து அதனை சாப்பிட்ட அனைவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. விடிய அரசின் உணவு பாதுகாப்புத் துறையினர் முறையாக ஆய்வு செய்யாததை அலட்சியத்துக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள பேருந்து நிறுத்த நிழற்கூடத்தை புதிதாக கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அழகாபுரி கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி அருகில் உள்ள பேருந்து நிறுத்த நிழற்கூடம் மிகவும் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இது குறித்து பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் விபரீதம் ஏதேனும் ஏற்படும் முன் சேதமடைந்த நிழற்கூடத்தை அகற்றிவிட்டு புதியதாக கட்டித்தர நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை யாரும் கண்டுக்கிற மாட்டுறாங்க. அதுபோக வீடியோ அழகாபுரி ஊராட்சி மன்ற தலைவர், அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டேன். ஏடிட்டையும் பேசியாச்சு. எந்த ஒரு இதுவும் கேட்க மாட்டுறாங்க. பல முறை மனு அளிச்சாச்சு. யாரும் அதை கண்டுக்கிற மாட்டுறாங்க. இந்த அரசு புதுப்பித்து புதுசாக கட்டணம் கட்டித்தரணும் எங்களுக்கு. திண்டுக்கல்லில் தொடர் முகூர்த்த தினங்களையொட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் பூ மார்க்கெட்டுக்கு பனிப்பொழிவின் காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளது. மேலும் வருகின்ற 21 மற்றும் 24ஆம் தேதி சுபமுகூர்த்த தினங்களையொட்டி பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்து 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 700 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் விளைநிலங்களில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விஏஓ அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பரளி, வளையப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 700 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விளைநிலங்களில் சிப்காட் அமைக்க அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சிப்காட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் வளையப்பட்டி விஏஓ அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மின்கசிவு காரணமாக உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் கடையில் இருந்த டிவி, பொருட்கள், பணம் உள்ளிட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் போலீசார் மின்கசிவு காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுந்தர பெருமாள் கோவில் ரயில் நிலையம் அருகே ரயில் முன் பாய்ந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 தற்கொலை செய்து கொண்டனர். சுந்தர பெருமாள் கோவில் ரயில் நிலையம் அருகே செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பயணிகள் ரயில் சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் 15 வயது மதிக்கத்தக்க 2 சிறுமிகளுடன் அந்த ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். ரயில் ஓட்டுநர் கொடுத்த புகாரின் பேரில் சம்பவ இடத்தில் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர்.
குறிப்பாக திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் கைக்குழந்தைகளுடன் வந்தவர்கள் வயதானோர் கடும் அவதியடைந்தனர். மேலும் சொற்ப அளவிலான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறிய சம்பவமும் அரங்கேறியது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஓடும் காரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நல்வாய்ப்பாக காரில் இருந்து புகை வந்ததும் அதிலிருந்த 7 பேரும் உடனடியாக வெளியேறியதால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இதுகுறித்து அரக்கோணம் கிராமிய போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வாக்காளர் பட்டியலில் உயிரோடு உள்ளவரை இறந்துவிட்டதாக பெயர் நீக்கம் செய்துவிட்டு அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்த அவலம் நிகழ்ந்துள்ளது. அங்குசெட்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி மகாராஜன். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இவரது பெயர் இடம்பெறவில்லை என தெரிகிறது. இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நேரில் சென்று மகாராஜன் விளக்கம் கேட்டுள்ளார். அப்போது அவர் இறந்துவிட்டதாக அவரிடமே கூறி அதிகாரிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். வாக்காளர் லிஸ்ட்டில் வந்து பேரை வந்து ஏன் நீக்கினீங்கன்னு போய் அதிகாரியை கேட்டாக்கா, சம்மந்தப்பட்ட அதிகாரியை கேட்டால் அதிகாரி நீக்கிட்டாங்க, அதுக்கு என்னென்ன செய்ய சொல்கிறீங்க, வேணா புதுசாக சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நீக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சேர்க்குறாங்க. இது என்னதான்னு ஒன்றும் புரியல. ஒரே ஓட்டு தான் ஆட்சியை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து என் ஓட்டை சுத்தமாக நீக்கிட்டாங்க, செத்துட்டுன்னு சொல்கிறாங்க உயிராக இருக்கும்போதே. ஒரு தொகுதியிலே இந்த மாதிரி இருக்குனாக்கா தமிழ்நாடு பூரா எப்படி இருக்கும்? கடலூர் மாவட்டம் தொரப்பாடி பேரூராட்சியில் தினந்தோறும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை தீ வைத்து எரிப்பதால் மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். புகை காரணமாக மூச்சுத்திணறல் ஏற்படுவதாக பேரூராட்சி ஊழியர்களிடம் பலமுறை கூறியும் அலட்சியம் காட்டி வருவதாக அப்போது மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குப்பைகளுக்கு தீ வைத்து எரிக்காமல் அதனை முறையாக அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.